நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும், நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி சார், இப்போது துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல. துலாம் ராசிக்கு என்ன சார் பிரச்சனை, எந்த கிரகம் ப்ராப்ளம்? நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் சனியால் தொந்தரவு இல்லை, ராகுவால் தொந்தரவு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு 2 கிரகங்களால் தான் பிரச்சனை வருது. ஒன்று ராகு, இன்னொன்று சனி பகவான். சனி தான் எங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு, அவர் மறைஞ்சு தானே இருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படி உங்களுக்கு தொடர்பு ஏற்படுகுதுன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவத்தை 3வது பார்வையாக பார்க்குறாரு.
அப்போ உங்கள் ராசிநாதனுடைய வீடு அங்கே பாதிக்கப்படுது. தைரியம் போயிடும், மனக்குழப்பங்கள் அதிகமானதாக இருக்கும், வீரியம் குறைஞ்சி போயிடும், அந்த தாம்பத்திய சுகங்கள் இருக்காது. அதனால் சில சண்டை சச்சரவுகள் சேராததுனால, பிடிக்காததுனால, வெறுப்புனால, அதனாலலாம் சில பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவி நல்லா தான் இருப்பாங்க, பட் இந்த தாம்பத்தியம் இல்லைனாக்கா அவங்க பெரிய கஷ்டம் வந்து போயிடும். அப்போ அந்த மாதிரி டச்சே ஆகாமல் இருக்குது. சில அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன அவர் அப்படி தொட்டு 25 வருஷம் அதுங்கிறாங்க. பையன் காலேஜ் போய் இவனுக்கு வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, அவர் பசங்க அது இவர் விபத்தான் நடந்தது, என்ன இவர் அப்படி தொட்டு 25 வருஷம் ஆகுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் போய் நான் க்ளோஸாக உக்காந்தா கூட அவாய்ட் பண்ணிட்டு என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு எழுந்துட்டு வெளியில் போயிடாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அசிங்கப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே 8ஆம் பாவத்தை சனி பார்க்கறதால வரக்கூடிய பிரச்சனை தான். மனைவி வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருக்கிறது, தாம்பத்திய இது வந்து அதுவும் ஒரு வாழ்க்கை, அதுவே வாழ்க்கையாகாது, அது வாழ்க்கையில் ஒரு பகுதி, எவ்வளோதான் விஷயம். அது இருந்தாலே மனிதன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், ஆக்டிவாக இருப்பான், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். புரியுதுங்களா? மனசு ஒரு ஒரு சந்தோஷமாக, தாமரை மலர்ந்ததை போல் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு பிரிஸ்காக இருப்பாங்க. வேலையை பற்றி அதிகமாக கான்சன்ட்ரேஷன் வந்து வேலையில் அதிகமானதாக இருக்கும், டைவர்ஷன் ஆகாது, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இது எல்லாமே இருக்கும். அப்போ 8ஆம் பாவம் அந்த சுக்கிரனுடைய வீடு துலாத்துக்கு பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. சார், சில துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டகத்துக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது, ஆக்சிடென்ட்டு, கீழே சார் ஒரு நிமிஷம் அப்படி விழுந்துருந்தா அவ்வளோதான் சார், முடிஞ்சு போயிருக்கும் சொல்லுவாங்க. சில பேரில் ட்ரெயினாக தரன்னு இழுத்துனே போகும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு. இதெல்லாம் நிறைய நம்ம நடந்திருக்கு. ஆனால் தப்பிச்சு வந்துட்டான்னா அவனை அசைச்சிக்கவே முடியாது, அவன் 100 வயசு வரலும் இருப்பான். அப்போ அந்த மாதிரியான கண்டங்கள் இதெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான கால நேரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மனசு குழப்பம், மனசில் ஒரு பயம் ஏற்படுகிறது, தேவையில்லாத மனசில் ஒரு பயம், இது நடந்துருமோ அப்படி. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ மெயினாக நீங்கள் எதில் உங்களை காப்பாற்றிக்கணும், எதுக்கு நீங்கள் பரிகாரம் ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி என்பவர்களே, உங்கள் இல்லங்களில் ஒரு ஆயுஷோமமோ, ஒரு மிருத்யுஞ்ச ஹோமங்கள், அல்லது ஒரு சுதர்சன ஹோமம், அப்படி இல்லைனாக்கா ஒரு ஆவகந்தி ஹோமம், ஆமாம் அது மாதிரி, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நரசிம்மர் சம்மந்தப்பட்டது, இல்லை பிரத்யங்கரா சம்மந்தப்பட்ட, யக்ஷினி சம்மந்தப்பட்ட ஹோமங்கள், இதெல்லாம் துலாம் ராசிக்கு உங்கள் வீடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிகளாக இருக்கலாம். இப்போட வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியில் வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளை கூப்பிட்டு செஞ்சுருவாங்க, அங்கே ஹோமம் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அது செஞ்சால் தான் சாமியா இந்த வருஷம் நமக்கு அது டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்டேட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் துலாம் ராசி என்பவர்களே உங்களுடைய கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வது, யாகங்கள், ஹோமங்கள். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு என்ன செய்யணும், இது 1008 ஹோமம் இருக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்வீர்களே ஆனால் அதெல்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல பலன் கிடைக்கும். செய்யலாங்கிறத விட எப்போ செய்யணும், எப்போ செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, சாஸ்திரம் இருக்குல்ல, அது இந்த மாதம் கை கொடுக்கும். அப்போ 8ஆம் பாவம் வேலை செய்கிறது, உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானதாக அமைந்து விடுகிறது. அதோட கூட அதில் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருவது, கண்டங்கள் ஏற்படுவது, சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது, அப்படி இல்லைன்னா கம்பெனிலாம் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட், ஒரு மிஷின் ரிப்பேராக போகிறது, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் எதிர்மறையாக நடக்கிறது, வெடிக்கிறது, அப்புறம் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சாக்கா நிச்சயமாக நீங்கள் இதை செய்யுங்க. குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சைமல்டேனியஸாக. பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுபகிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான்.
அவர் வந்து ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க? இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை வந்து இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.